முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு மாதத்திற்கு பார்த்திங்களா 2 சஷ்டி திதிகள் வரும். 2லேயுமே நம்ம விரதம் இருந்து வழிபட்டாலே நிச்சயமாக முருகப்பெருமான் அருளால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு சிறப்பாக இருக்குங்க. அதுலேயும் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள்னு பார்த்தோமா 7/2/2026 அன்று வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி நாளில் நம்ம விரதம் இருந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காண முடியும். மேலுமே தேய்பிறை சஷ்டி நாளில் நம்ம விரதம் இருந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் பல்வேறான பிரச்சனைகள் தீரும். முருகப்பெருமானுக்காக நம்ம கஷ்டங்கள் தீரவும், கடன் பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே நீக்கவும் இது அப்படிங்களா இந்த விரதம் இருக்கிறதுனால மன அமைதியும் கொடுக்கும் ஒரு அற்புதமான விரதம். இந்த நாளையில் நீங்கள் அதிகாலையில் நீராடி வீட்டில் முருகன் படம் அல்லது வேலுக்கு பால் திருநீர் அபிஷேகம் செஞ்சு மலர்களால் அலங்கரித்து கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல் பாடி ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்லி நீங்கள் அதற்காக தேங்காய் வாழைப்பழம் படைத்து நீங்கள் வழிபடும் போது உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அது நிச்சயமாக தீர்ந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த தேய்பிறை சஷ்டி. கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டி முருகனை நம்ம எப்படி வழிபட வேணும், மேலுமே குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய பேர் இயங்கி கொண்டிருப்போங்க. அவங்க எல்லாம் எந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கலியுக கடவுளாக கருதப்படக்கூடிய முருகப்பெருமானை நாம் வழிபடுறவங்க அதிகனே சொல்லலாம். இதில் அதிகமானவங்க இருக்கும் விரதம் சஷ்டி விரதங்க. இதுலேயுமே முருகப்பெருமானுக்கு திதிகளில் சஷ்டி திதியிலும் நட்சத்திரங்களில் கிருத்திகை மற்றும் விசாகம் நட்சத்திரத்திலும் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையிலும் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலுமே வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வழிபடலாம் அல்லது முருகனுக்குரிய சஷ்டி திதிகளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக முருகன் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரச்சனைகள் அனைத்துமே தேய்ந்து போக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிறை சஷ்டியிலும், வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும் தொழிலில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை சஷ்டியிலும் நீங்கள் விரதம் இருக்கலாம். மேலுமே முருகப்பெருமான்கிட்ட முழுமையாக சரணடைந்து எனக்கு எது நல்லதோ அதை கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையுமே முருகரிடம் ஒப்படைத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அத்தனையுமே தந்து நம்மளுடைய துன்பங்களை முருகப்பெருமான் நிச்சயமாக தீர்த்து வைப்பார். மேலுமே இது பல பேரோட வாழ்க்கையிலுமே கண்ட அனுபவம் உண்மையாகவும் இருக்குது. திதிகளில் 6வது திதியாக வருவது தாங்க இந்த சஷ்டி. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய 6வது நாளில் தான் இந்த சஷ்டி நாளானது வரும். அமாவாசை அடுத்து வரக்கூடிய சஷ்டி சுக்லபட்ச சஷ்டி அல்லது வளர்பிறை சஷ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 7/2/2026 அன்று வரக்கூடிய பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய சஷ்டி பார்த்திங்களா கிருஷ்ணபட்ச சஷ்டி, தேய்பிறை சஷ்டி அப்படின்னு அழைக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஒவ்வொரு திதி நட்சத்திரம் இது எல்லாமே வழிபாட்டிற்கு ஏற்றதான் இருக்கும். அப்படி தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு திதியாக இந்த சஷ்டி திதியானது இருக்கு. எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழியே ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய சிறப்புகள் வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நம்ம முழு மனதோடு நினைத்து மேற்கொள்ளக்கூடிய விரதங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. சஷ்டி விரதம் ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு 6வது திதியாக வரும் சஷ்டி திதியில் நம்ம விரதம் இருப்பதனால கேட்ட வரங்கள் அனைத்துமே நிச்சயமாக கிடைக்கும். மேலுமே என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே விலகிவிடும். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு பார்த்திங்களா 7/2/2026 அன்று வரக்கூடிய ரொம்ப முக்கியமான நாட்களில் ஒன்று தான் இந்த சஷ்டி திதி. தேய்பிறை சஷ்டி நாளில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தாலே வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அது தீர்ந்துவிடும். இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை கூட நீங்கள் வாங்கி குடிக்கலாம். குறிப்பாகவே இளநீர் மற்றும் தேன் இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிட்சம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே கூட நீங்கள் சஷ்டி விரதத்தை பிடிக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களான செவ்வள்ளி செம்பருத்தி போன்ற மலர்களை எல்லாமே போட்டு நீங்கள் 6 விளக்குகளை கிழக்கு நோக்கி ஏற்றி பூஜை செஞ்சு நீங்கள் விரதத்தை தொடங்கியிருக்கலாம். மேலுமே முருகனுக்கு ஏதாவது ஒரு நைவேத்திய பொருட்களை படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கரை பொங்கல் தேனும் தினைமாவும் படைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது முருகப்பெருமானுக்கு இஷ்டப்பட்ட ஒரு உணவு. முடியாதவங்க சர்க்கரை அவல் பொரி கடலை இது எல்லாத்தையுமே நீங்கள் கலந்து படைக்கலாம். அதுவும் முடியாதவங்க 2 வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு படைத்து நீங்கள் வழிபடலாம். இது ஒரு எளிமையான வழிபாடாக இருந்தாலும் இதற்கு
உரிய சக்தியானது ரொம்ப அரியுதுன்னே சொல்லலாம். இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் கூட பரவாயில்லைங்க. நாவல் பழத்தை வைத்து நீங்கள் வழிபடலாம். முருகனுக்கு நாவல் பழம் மிகவும் இஷ்டமான ஒரு பழமாக இருக்குது. மேலுமே அன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் சாப்பிடாம இருக்க முடிஞ்சவங்க சாப்பிடாம இருக்கலாம், அல்லது முடியாதவங்க பால், இளநீர், பழம் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிட்லாம். மீண்டும் மாலையில் இதே போல் பூஜை செஞ்சு நீங்கள் விரதத்தை முடிவித்து கொள்ளலாம். வீட்டிலேயே இருக்கிறவங்க விரதம் முடியும் வரைக்குமே முருகனுக்கு தீபம் ஏற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டிலேயே முருகரோட பாமாலைகளை பாடலாம். குறிப்பாகவே கந்த சஷ்டி கவசம், திருப்புகள் உள்ளிட்ட முருகரோட சிறப்புகளை உணர்த்தும் பாடலை நீங்கள் படிக்கலாம். வீட்டில் வேல் இருந்துச்சு அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜைகள் செஞ்சு வேல் மாறல் படித்துமே நீங்கள் வழிபடலாம். திருமணம் ஆகாமல் நீண்ட நாளாகவே இருக்கிறவங்களுக்கு விரைவில் இந்த விரதம் இருக்கிறதுனால திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலுமே அனைத்திலுமே சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இந்த விரதம் இருக்கிறதுனால. மேலுமே நல்ல வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு முருகன் அருளால் நல்ல வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலுமே நேரடியாகவோ அல்லது மறைமுக எதிரிகளானது விலகுவாங்க. உடல் மற்றும் மனம் பார்த்திங்களா ஆரோக்கியமாக இருக்கும். என்ன பிரச்சனை தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட மனதார நீங்கள் வேண்டிக் கொண்டு இந்த விரதத்தை நீங்கள் சரியான முறையில் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அது நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே மாதிரி சஷ்டி நாளில் நம்ம தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தேய்பிறை சஷ்டி இன்னைக்கு முக்கியமாக முருகப்பெருமானை வழிபட வாழைப்பழம் தீபம் ஏற்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைப்பழத்தோட மேல் பகுதியில் துளையிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது பார்த்திங்களா கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், தடைகளை நீக்க உதவும். மேலுமே மன அமைதியை கொடுக்கும். இந்த தீபத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலையும் கூட ஏற்றலாங்க. இப்படி ஏற்றுவதனால உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அது நிச்சயமாக தீர்ந்துவிடும். மேலுமே இந்த சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு சஷ்டி விரதத்தோட பெருமையை போற்றுவதாக சொல்லப்படும் ஒரு அற்புதமான பழமொழி. திதிகள்லேயே 6வது திதியாக வரக்கூடிய இந்த சஷ்டி ஆறுமுகனுக்குரிய ஒரு விரதம். இந்த நாளில் என்ன குறை என்றாலும் அது நீங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட மனதார வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய சஷ்டி இன்னைக்கு முருகன்கிட்ட நம்ம எப்படி வேண்டிக் கொள்ள வேணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு திதி. பொதுவாகவே முருகப்பெருமானுக்குரிய வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் என 3 வகையான விரதங்கள் இருக்குது. வார விரதம் அப்படிங்கிறது வாரந்தோறுமே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்காக வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இந்த விரதம். அடுத்ததை பார்த்தோமா நட்சத்திர விரதம் என்பது மாதந்தோறுமே வரக்கூடிய முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பது. திதி விரதம் அப்படிங்கிறது முருகனுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கும் ஒரு விரதம். இதில் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என ஒரு மாதத்திற்கு 2 சஷ்டி திதிகள் வரும். தீராத பிரச்சனைகள் தவிக்கிறவங்க, திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டே இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டு வரவங்க ஆகியவங்க எல்லாமே சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். சஷ்டியில் விரதம் இருப்பவங்க முருகனுக்குரிய மந்திரம், ஸ்லோகம் இது எல்லாத்தையுமே சொல்லி தான் வழிபட வேணும் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையான பக்தியோட முருகா என சொல்ல அழைத்து தங்களோட கோரிக்கையை சொன்னாலே போதுங்க. முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயமே நிறைவேற்றி வைப்பார். அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி இன்னைக்கு வீட்டில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டுங்க அப்படின்னா வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறதே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படாதுங்க. தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த தீபத்தை ஏற்றிங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். இதற்காக தேய்பிறை சஷ்டி நாளில் நம்ம அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டோட பூஜை அறையில் முருகன் படம் அல்லது விக்கிரகத்தை எடுத்து அதை சுத்தம் செஞ்சு அலங்கரித்து வச்சுக்கோங்க. முருகன் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்னாடி 2 வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்துக்கோங்க. அந்த வாழைப்பழத்தோட மத்தியில் சின்னதாக ஒரு குழி போன்று ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. மேலுமே பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான அபிஷேக பொருளோ அதே போல தான் இது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு வேண்டுதல் ஆகுங்க. நெய் விளக்காக கூட இதை ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. நீங்கள் முழு மனதோடு நீங்கள் முருகப்பெருமானுக்காக தீபத்தை ஏற்றி வழிபடும் போது உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அது நிச்சயமாக தேய்பிறை சஷ்டி நாளில் நீங்கள் விரதம் இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே கரைந்து விடுங்க. முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம
தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் மேலுமே எந்த தீபத்தை ஏற்ற வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சஷ்டி நாளில் விரதம் இருப்போங்களா? மறக்காமல் உங்களோட கருத்து சொல்லுங்கள். முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.